முட்டைக்கோஸ் வெங்காயம் சேர்த்து இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 6 நீளமாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் 1, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் போடாமல் விட்டுட்டேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது கலந்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலேயே அழுத்தி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கோடாவாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே கருகிடும், உள்ள மாவு அப்படியே வேகாமல் இருக்கும். 4-5 டைம் நல்லா திருப்பி விட்டுட்டு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.